வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மற்றொரு ஈரானிய இலக்கின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய தகவல் இப்போது வெளியாகி உள்ளது. நேற்று நடந்த இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்ற குழப்பம் கடந்த 24 மணி நேரமாக இருந்தது. இப்போது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் என்பது ஓரளவுக்கு தெரிகிறது. இருப்பினும் இன்னமும் சில குழப்பங்கள் தெளிவுபடுத்தப்படாமல் உள்ளன. தாக்குதல் நடந்தது ஈராக்கில். ஈரானிய சார்பு ஆயுத இயக்கங்களின் கூட்டணியில் உள்ள இயக்கத்தின் இராணுவ தளத்தில் நேற்று அதிகாலை நடந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 8 பேர் காயமடைந்தனர் என்று ஈராக்கிய அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை தெரிவித்தனர். பக்தாத்தின் தெற்கே உள்ள பாபிலோன் மாகாணத்தில் உள்ள கல்சூர் இராணுவ தளத்தில் தாக்குதல் நிகழ்ந்த பல மணி நேரங்களுக்கு பின்னரும் முழு விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை அல்லது மறைக்கப்படுகின்றன. கொல்லப்பட்ட நபரும் காயமடைந்தவர்களும் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கமான ஹஷட் அல் ஷாபி உறுப்பினர்கள். ஹஷட் அல் ஷாபி என்பதுதான் ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை இயக்கம். இவர்கள்தான் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் இயக்கம். அமெரிக்க விமானப்படை இந்த இயக்கத்தின் தளங்கள் மீது விமான தாக்குதல்களை சில தடவைகள் நடத்தியுள்ளது. அப்படி பார்க்கும்போது இவர்களது இராணுவ தளத்தை தாக்கியது அமெரிக்கா தான் என்றே ஆரம்பத்தில் தகவல்கள் வெளியாகின. இருந்த போதிலும் அது சில விஷயங்கள் இடித்தன. 3 மாதங்களுக்கு முன் கடந்த ஜனவரியில் ஹஷட் அல் ஷாபி இயக்கம் ஈராக்கிலிருந்து ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளம் மீது நடத்திய ஆளற்ற விமான தாக்குதலில் 3 அமெரிக்க துருப்புக்கள் பலியானார்கள். அதையடுத்து இந்த இயக்கத்தின் இராணுவ தளம் மீது அமெரிக்க விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தின. அத்துடன் ஈரான் இந்த இயக்கத்திடம் அமெரிக்க இலக்குகளை தாக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டது. அதனால் இவர்கள் கடந்த ஜனவரி இறுதியிலிருந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்க இராணுவம் இவர்களது தளம் மீது ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற குழப்பம் நிலவியது. அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலுக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அறிவித்தும் விட்டது. இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுப்பார்களே தவிர இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய தாக்குதல்கள் எதையும் நடத்தியதில்லை. ஓரிரு சிறிய தாக்குதல்களை நடத்தினார்கள். இதை சிரியாவிலிருந்தே நடத்தினார்கள். அவை சில ராக்கெட் தாக்குதல்கள் தான். அவை இஸ்ரேலில் ஆளற்ற நடமாற்றமற்ற பகுதிகளில் போய் விழுந்தன. கடந்த சில மாதங்களாக சமீப காலத்தில் ஹஷட் அல் ஷாபி இயக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தியதில்லை. அதனால் இஸ்ரேல் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் காரணம் எதுவும் இல்லை. ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் அவர்களது தலைமையிலான கூட்டணியில் உள்ளன. அதனால் எதிரி இயக்கங்களும் கிடையாது. அப்படியானால் தாக்குதல் நடத்தியது யார்? அதற்கு காரணம் என்ன என்பது நேற்று சனிக்கிழமை முழுவதும் ஒரே குழப்பமாக இருந்தது. நேற்று அதிகாலை நடந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 8 பேர் காயமடைந்தனர் என்ற போதிலும் தாக்குதல் இலக்கு ஹஷட் அல் ஷாபி இயக்க உறுப்பினர்கள் அல்ல. நிஜமான இலக்கு அந்த இராணுவ தளத்தில் இருந்த ஈரானிய ஆயுதங்கள் என்றே இப்போது தெரிய வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் முன்னோடி இல்லாத ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை நடத்திய சில நாட்களுக்கு பின்னர் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். அப்படி ஒரு தாக்குதலே நடக்கவில்லை. அதனால் இஸ்ரேலுக்கு நாம் பதிலடி கொடுக்க போவதில்லை என்றது ஈரான். ஆனால் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் என்றால் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் ஈரான் ஏராளமான ஆயுதங்களை எல்லை கடந்து ஈராக்குக்குள் கொண்டு போய் ஹஷட் அல் ஷாபி இயக்கத்தின் தளத்தில் வைத்திருந்ததாக தெரிய வருகிறது. அதுதான் தாக்குதல் இலக்கு. பொதுவாகவே ஈரானிய ஆயுதங்கள் மீது இஸ்ரேல் சிரியாவில் வைத்துத்தான் தாக்குதல் நடத்துவார்கள். ஈரானிலிருந்து தரைமார்க்கமாக ஆயுதங்கள் அனுப்பப்படும் தகவல் கிடைத்தாலும் அந்த ஆயுதங்கள் ஈரானிய எல்லையிலிருந்து ஈராக்குக்குள் போய் அங்கிருந்து எல்லையை கடந்து சிரியாவுக்கு போன பின்னரே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும். அதனால் ஈராக்கிலேயே ஹஷட் அல் ஷாபி இயக்கத்தின் தளத்தில் ஈரான் ஆயுதங்களை வைத்திருந்ததாக தெரிய வருகிறது. அப்படியானால் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சாத்தியமான தரப்பு இஸ்ரேல் தான். தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொளிகள் பல 2ஆம் நிலை வெடிப்புகள் ஏற்பட்டதை காட்டியது. அதன் அர்த்தம் பெரிய அளவிலான ஆயுதங்கள் தாக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோரவில்லை. அது அவர்களது வழக்கமும் இல்லை. ஈரானும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறது. ஈராக்கும் வாய் திறக்கவில்லை. ஒரு அறிக்கையில் ஹஷட் அல் ஷாபி இயக்கம் அந்த தாக்குதல் பொருள் இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியதாக கூறியுள்ளது. இழந்த பொருள் எது என்பதை தெரிவிக்கவில்லை. ஈராக்கிய உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் அந்த இடத்தில் விமான குண்டு வீச்சு தாக்குதல் நடந்ததாக முதலில் தெரிவித்திருந்தார். வெடிப்பு உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை தாக்கியது என்றும் தெரிவித்தார். ஒரு ஈராக்கிய இராணுவ அதிகாரி ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை சேமித்து வைத்திருக்கும் கிடங்குகளில் ஒரே இரவில் வெடிப்பு ஏற்பட்டது என்றார். AFBயின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கலாம் என்று கூறவில்லை. இப்போது குழப்பம் எங்கே என்றால் பாபிலோன் மாகாணத்தின் வான்வெளியில் வெடிப்புக்கு முன்னரோ அல்லது வெடிப்பின் போதோ ஆளற்ற விமானங்கள் அல்லது போர் விமானங்கள் எதுவும் இல்லை என்று வான் பாதுகாப்பு கட்டளை தளம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் யார் இருந்தாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஹஷட் அல் ஷாபி இயக்க தளபதி அபு அலா அல் வாலாய் எச்சரித்துள்ளார்.
இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெள்ளிக்கிழமை மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹான் நகருக்கு அருகிலுள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய விமானங்கள் ஈராக்கிய வான்பகுதியில் நின்று ஏவுகணை ஏவின என்று இப்போது தெரிகிறது. அதற்கு மறுநாள் அதே ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆயுதங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. இஸ்ரேல் ஓசைப்படாமல் காரியங்களை செய்து கொண்டு போகிறது. ஈரான் ஆழ்ந்த மௌனம் சாதிக்கிறது.